வணக்கங்க. இன்னைக்கு நம்ம புதினா பிரியாணி பண்ண போறோம்ங்க. புதினா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதினா பிரியாணி செய்யறதுக்குங்க ஒரு கட்டு புதினா எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாமுங்க. இப்போ பச்சை மிளகாய் 5ங்க, முந்திரி பருப்பு 6 முந்திரி பருப்புங்க, புதினாங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாமுங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கலாமுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாமுங்க. குக்கர் வச்சுக்கலாமுங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பட்டை 2 போட்டுக்கலாமுங்க. பிரிஞ்சி இலை 2ங்க, அன்னாச்சி மொக்கு 2ங்க, கல்பாசி கொஞ்சம், ஏலக்காய் 4, கிராம்பு 4, சோம்பு 4ங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. ரெண்டு பச்சை மிளகாயை 2 கீறி போட்டுக்கலாமுங்க. முந்திரி பருப்பு 6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாமுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. எல்லாம் போட்டு வணக்கலாமுங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. போட்டு வணக்கலாமுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போக வணக்கலாமுங்க. தக்காளி 1 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோமுங்க. அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமுங்க. எல்லாம் போட்டு நல்லா வணக்கலாமுங்க. 10 சின்ன வெங்காயம் எடுத்துங்க, 1 2 அரைச்சி வச்சுருக்கிறோமுங்க. அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கலாமுங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்கிருச்சுங்க. இப்போ அரிசி கொட்டிக்கலாம். அரிசி 2 டம்ளர் போட்டிருக்கிறேங்க. இந்த டம்ளர் 2 டம்ளர் போட்டிருக்கிறேங்க. இப்போ அரிசி கொட்டிக்கலாமுங்க. போட்டு கிளறிக்கலாமுங்க. அரிசி கொட்டி கலக்கியாச்சுங்க. இப்போ புதினா பச்சை மிளகாய் முந்திரி 3 அரைச்சி வச்சுக்கிறோம்லங்க, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறிக்கலாமுங்க. முதல்ல அரிசி போட்ட பிறகு தாங்க புதினா பேஸ்ட் போடணும். வெங்காயம் தக்காளிக்குள்ளேயே புதினா பேஸ்ட் போட்டிங்கன்னா கலர் மாறிடுமுங்க. அதனால் அரிசியை முதல்ல போட்டுங்க, அப்புறமேட்டு புதினா பேஸ்ட் போட்டுக்கலாமுங்க. இப்போ 2 டம்ளர் அரிசிக்குங்க 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கலாமுங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்குதுங்க.
குக்கர் மூடி போட்டுக்கலாமுங்க. மூடி போட்டு 3 விசில் வரட்டுமுங்க. ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. 3 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. விசில் அடங்கின பிறகு எடுத்துக்கலாமுங்க. விசில் அடங்கிருச்சுங்க. எடுத்து பார்த்துக்கலாங்க. பாருங்க, சாப்பாடு பளபளன்னு இருக்குதுங்க. பாருங்க, புதினா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. புதினா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் தயிர் பச்சடி வச்சுருக்கிறேனுங்க. நீங்கள் வந்து தயிர் பச்சடி, குருமா எது வேணாலும் வச்சுக்கலாமுங்க. பாருங்க, புதினா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.